நடிகர் விசுவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். சம்சாரம் அது மின்சாரம் பட நடிகை கமலா காமேஸ் மரணமா? உண்மையை உடைத்த உமா ரியாஸ். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். மூத்த நடிகையான கமலா காமேஸ் 80 மற்றும் 90ஸ்களில் தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து வந்து பிரபலமானவர் என்றும் சொல்லலாம். இவர் ஜெயபாரதி இயக்கத்தில் வெளியான குடிசை என்ற திரைப்படத்தின் மூலம்தான் கதாநாயகியாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியுள்ளாராம். இப்படத்தில்தான் இவருடைய நடிப்பை பார்த்து வியந்து போன விசு அவருடைய நாடகங்கள் நடிப்பு வாய்ப்பும் கொடுத்துள்ளாராம். இதனைத் தொடர்ந்துதான் விசு குடும்பம் ஒரு கதம்பம், மணல் கயிறு, சம்சாரம் அது மின்சாரம் போன்ற படங்களில் இவர் நடித்துள்ளார். இதில் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கோதாவரி என்ற கதாபாத்திரத்தில் இவருக்கு நல்ல பெயரையும் பெற்றுக் கொடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான அலைகள் ஓய்வதில்லை படத்தில் பாட்டு சொல்லிக் கொடுக்கும் திக்கின் அம்மாவாகவும் இவர் நடித்துள்ளாராம். அந்த படத்திலும் அவருடைய கதாபாத்திரத்தில் பெரிதும் பேசப்பட்டுள்ளது. பின் உடல்நல குறைவால் சினிமாவில் இருந்து சற்று விலகியே இருந்துள்ளாராம். கமலா நடிக்கவில்லை என்றாலும் அவருடைய மகள் உமா ரியாஸ் திரைப்படங்களில் தொலைக்காட்சிகளிலும் நடித்து வருகிறார். இவர் பிரபல நடிகர் ரியாஸ் கானை காதலித்து திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் உடல்நல குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருந்த கமலா காமேஸ் இன்று மரணமடைந்துள்ளார் என்றும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து செய்திகள் வந்துள்ளன. அப்போதுதான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் மகள் உமா ரியாஸ் விளக்கம் கொடுத்துள்ளார். எனது மாமியாரும் ரியாஸ் கானின் தாயுமான ரஜிதா பானுதான் உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார். என் அம்மா இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.